Taste the Daily. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கால்வாய் விரிவாக்கம் பணி கிடப்பில் போடப்பட்டு 25 நாட்கள் ஆனதை பொதுமக்கள் கேக் வெட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் இருந்து பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட் வரை உள்ள பிரதான சாலையில் கால்வாய் விரிவாக்க பணிக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பணிக்கு மாவட்ட நிர்வாகம் முறையாக நிதியை வழங்காததால் ஒப்பந்ததாரர் பணியை கிடப்பில் போட்டுள்ளார். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரமடை நகராட்சியில் 30 லட்சம் மதிப்பிலான திட்டப் பணிகளை அதிமுக எம்எல்ஏ AK செல்வராஜ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காரமடை நகராட்சி மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ AK செல்வராஜ் பங்கேற்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் அதிமுகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மின் இணைப்பிற்காக மரங்கள் வெட்டுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கணக்கம்பாளையம் பகுதியில் புதிய மின் இணைப்பு வழங்குவதற்கு மின்கம்பம் நடப்பட்டு வந்த நிலையில் அதற்காக சத்தி அத்தானி சாலையில் கணக்கம்பாளையம் பகுதியில் பழமையான 30க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டும் பணியில் மின்வாரியம் இறங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கள்ளிப்பட்டி இளமின் பொறியாளரை முற்றுகையிட்டு விடிய அரசிற்கு எதிராக ஆவேச போராட்டம் நடத்தினர். பட்டி புதூரில் 21,50,000 மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைப்பதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பைப்லைன் அமைப்பதற்கான பூமி பூஜை நடத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரளானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அசோக் நகர் பகுதியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் FL 2 பார் திறப்பதற்கு விடிய அரசு அனுமதி அளித்து பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் புதுக்கோட்டை அறந்தாங்கி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே ஸ்டாலின் அரசு விரும்புவதாக மக்கள் சாடியுள்ளனர்.